நம்பிக்கை வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்கள் நாள் வெளியே பார்க்கும் பொழுது சாதாரணமாக தொடங்கக்கூடிய தாங்க இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அசாதாரணமான உணர்வு மெதுவாக உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். காலையில் எழுந்தவுடன் ஒண்ணுமே தெரியாது. அந்த ஒரு நாள் ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று தவறாக நடக்கப் போகிறது. அதுவும் எனக்கு வேண்டிய ஒன்று தவறாக நடக்கப் போகிறது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமா உருவாக ஆரம்பிக்கும். ஆனா அது ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். இது உங்களுடைய குழப்பங்களாக இருக்காது. இது உங்களுடைய உள்ளுணர்வு எச்சரிக்கை காரணமாக மட்டுமே தாங்க இந்த மாதிரியான பதட்டங்கள் உங்களுடைய மனதிற்குள் உருவாக ஆரம்பிக்கும். ஆனா ஏன், எதனால அப்படின்னு உங்களுக்கு தெரியாம பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். என்ன பண்ணுவதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான சில நினைவுகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆனா காரணமே இல்லாம உங்களுடைய மனதிற்குள் பதட்டம் உருவாகும். அதனை நினைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இன்னும் கவலைக்கு மேல கவலையாகவும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் நிச்சயமா தேடி வந்து கொடுக்குங்க. நீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான் எப்போதுமே இருப்பீங்க. ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இந்த ஒரு நாளில் நீங்க பயப்பட ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு தவறு பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு தவறினால தான் இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கோ அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன மனக்காயங்கள் இருக்கும். இது உங்களுடைய தொழில் விஷயங்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இதுக்கு பின்னணியில் இருப்பது நம்ம செஞ்ச ஒரு தவறாக இருக்குமோ அப்படின்னு உள்ளுக்குள்ள பல வேதனைகள் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகி கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு உணர்வு உங்களுடைய மனதை மிகவும் அதிகமா ஆழமாகவே பாதித்து கொண்டே தாங்க இருக்கும். ஏன்னா சிம்மம் ராசிக்காரங்க பொதுவா தைரியமா இருக்கக்கூடியவங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களுடைய தைரியத்துக்குள்ள ஒரு சிறிய பிளவு அப்படிங்கிறது தோன்றியிருக்கும். நீங்க இவ்வளவுதான் தைரியமாக இருந்தாலும் நம்ம மேல தப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் உணர்ந்து கொண்டு அமைதியாக நிற்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாள் நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த ஒரு நேரத்தில் நீங்க எதிர்பார்க்காத ஒருவரிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு நிச்சயமா வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு செய்தி உங்களுடைய மன அமைதியை நிச்சயமாக குலைத்துவிடும். ஆனா அது நல்ல செய்தியாக இருக்கும். நீங்க நினைத்த ஒரு செய்தியாக இருக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்க அது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க எழுதியிருக்கலாம். ஏதாவது ஒரு எக்ஸாமையோ இல்லைன்னா நீங்க நினைத்த ஒரு செயலையோ எதையாவது ஒன்று வாங்கவோ ஏதாவது நீங்க நினைத்து வச்சிருந்திருப்பீங்க. நீண்ட நாட்களாக இதை நான் வாங்கணும், இந்த ஒரு இடத்துக்கு செல்லணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக நினைத்த ஒன்று உங்களுக்கு எதிரியாக மாறியிருக்கும். ஆனா நீங்க நல்லது தான் நினைச்சிருப்பீங்க. நல்லது நினைத்தாலுமே அது ஏன் உங்களுக்கு பிரச்சனையாக மாறியது என்று உங்களுக்கு தெரியாமல் கூட போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிச்சிருக்குங்க. அது நேரடியான பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இருக்கும். ஆனாலும் அது ஒரு சந்தேகத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ளேயும் ஒரு சந்தேகத்தை நிச்சயமாக உருவாக்கியும் விடுங்க. ஆனா அந்த சந்தேகம் தான் உங்களுடைய மனதை இன்னும் அதிகமாக சிதைத்து கொண்டே இருக்கும். ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது, நான் எங்கு தவறு பண்ணினேன், எந்த மாதிரியான தவறு பண்ணினேன் அப்படின்னு உங்களை இரவு நேரங்கள்ல தூங்க விடாம அதனையே யோசித்து கொண்டு இருக்க வைக்கும். அந்த அளவுக்கு சிறிய ஒரு தவறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்கும். இது ஏற்பட்டு உங்களுடைய மனதை இது காயப்படுத்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய நம்பிக்கையை சோதிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த ஒரு நாளில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்க முழுமையாக நம்பிய ஒருத்தவங்க ஒரு செயலால அல்லது ஒரு வார்த்தையால உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. ஆனா நம்ம முழுமையா நம்பணும், அவன் கூட நம்மளை இந்த அளவுக்கு பேசுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்க அமைதியாக திகைத்து நிற்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்கள நீங்க மனதார நம்புவீங்க. கூட பிறக்காத ஒரு நபர் போல உங்களுடனே நீங்க வைத்துக் கொள்வீங்க. அவங்க ஒரு உதவின்னு நீங்க ஒரு உதவின்னு கேட்டு போயிருக்கும் போது அவங்க உங்களை மதிக்காம போயிருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்க சொன்ன வார்த்தைகளை கூட அவங்க காது கொடுத்து கேட்காம இருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாகும். இது உங்களுக்கு காயத்திற்கு மேல காயத்தை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. இது அது பெரிய துரோகம் இல்லை என்றாலுமே அது எதற்கு இப்படி நடந்தது அப்படின்னு கேள்விகள் பல உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த சின்ன சின்ன காயங்கள் கூட அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மனவேதனையாக மாறிவிடும். எனவே உங்களுக்கு இது ஆரம்பத்துல சிறியதாகத்தான் தெரியும். போக போக நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது அப்படின்னு நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்கும். வேலையிடத்தில் ஒரு நபர் திடீரென்று உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பாங்க. அவங்க இதுவரைக்கும் சாதாரணமாக இருந்தவங்களாகத்தாங்க இருப்பாங்க. ஆனா போக போக உங்களுக்கு எதிரியாக மாறி இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நாளில் போட்டி உணர்வு அல்லைன்னா பொறாமை காரணமா உங்களுக்கு எதிராக அவங்க செயல்படுவதற்கான வாய்ப்புகள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இதுவரை உங்களை பாராட்டியவங்க கூட திடீரென்று உங்கள் மீது குறை கூற ஆரம்பிப்பாங்க. அந்த குறையை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று தெரியாம உங்கள் மீது நீங்களே குறையை வைத்துக் கொள்வீங்க. இது உங்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்களே அழகவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்கள் மீது சில குறைகள் நிச்சயமாக உருவாக்கி இருக்குங்க. இது உங்களுக்கு மன வருத்தத்தையும் தேடியும் கொடுத்திருக்கும்.
பண விஷயத்தில் ஒரு சிறிய சிக்கல்கள் கூட அவமானமாக உங்களுக்குள்ள தோன்றியிருக்கும். நீங்க எதிர்பார்த்தது நடக்காமல் போனதால் அது உங்களை உள்ளுக்குள்ள பாதித்திருக்கும். மாலை நேரத்தில் ஒரு பெரிய வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த வாக்குவாதங்கள் உங்களுடைய மனதை மிகவும் உடைக்கவும் செய்திருக்கும். நீங்க சொல்ல சொல்ல நினைத்தது புரியாமல் போய் அது இன்னொரு பிரச்சனையாகவும் உங்களுக்குள்ள மாறி இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இனிமே நடக்க போகும், அது நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க அந்த ஒரு நாளில் நீங்க கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். ஆனா இந்த ஒரு நாள் உங்களுக்கு இப்படி நடக்கும். ஆனா இதற்கு வருகின்ற அதற்கு அடுத்த ஒரு நாள், அந்த ஒரு நாளில் இதற்கு அப்படியே எதிர்மறையாக இருக்கும். நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பலனாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு அடுத்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிக்கும். நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும், ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட மாற்றங்களாகத்தான் இனிமே நடக்கப் போகும். அந்த மாற்றங்கள் எப்படி உண்டாகும், எந்த மாதிரியான மாற்றங்களாக இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு கதையின் திருப்பம் அடுத்த நாளிலிருந்து உங்களுக்கு ஆரம்பமாகும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு அடுத்த நாளிலிருந்து உங்களுடைய மனநிலையில் திடீரென்று ஒரு வலுவான ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு வலிமை, தைரியம்னு எல்லாமே உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க அந்த ஒரு நாள் நடந்த அனுபவங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வீங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டது, அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தது என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகி அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை நிச்சயமாக தேடி கொடுத்துருக்கோங்க. உங்களை வீழ்த்த நினைத்தவங்க தங்களுடைய செயல்களால உங்களை உயர்த்தக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாக உருவாகி இருப்பாங்க. அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். அவங்க செஞ்ச தவறுகள் உங்களுடைய மதிப்பை மற்றவங்களுக்கு காட்டவும் செய்வாங்க. உங்களுடைய ஆளுமை புதிய ஒரு மரியாதையை உங்களுக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போக நீங்க பழகக்கூடிய பழக்கங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் உங்களை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். இதனை பார்த்து உங்களை நீங்களே பெருமைக்கு உள்ளாக்குவீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்களும் பெரிய பெரிய மாற்றங்களாகவும் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையிலும் சரி, தொழில் துறையிலையும் திடீரென்று ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் மெதுவான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருந்த இடத்தில் இந்த ஒரு நேரத்தில் திடீரென்று ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. என்னன்னா இத்தனை நாட்கள் மெதுவாகத்தான் போகும், ஆனா இந்த ஒரு நாள் திடீரென்று நம்ம நினைக்காத அளவுக்கு ஒரு முன்னேற்றம், அதாவது நினைக்காத அளவுக்கு ஒரு ஆர்டரோ இல்லை அப்படின்னா ஒரு வேலையோ நம்மளை தேடி வந்திருக்கு அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ள பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனிமே கவனிக்கப்பட ஆரம்பிக்கும். ஒரு உயர்வு இல்லைன்னா ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வர வைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமா உங்களை போகவும் வைக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்கவும் ஆரம்பிக்கும். குழந்தைகள் மூலம் பெருமை தரக்கூடிய சம்பவம் உங்களை மகிழ்விக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய குழந்தைகள் பெருமைப்படவும் செய்வாங்க. அது உங்களுடைய மனதில் இருந்த அனைத்து வழிகளையுமே குறைத்துவிடும். அனைத்து வழிகளையுமே குறைத்து அது உங்களுக்கு இனிமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. இந்த ஒரு நாளில் நீங்க ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யணும். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்து விட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளும் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாகவும் மாற ஆரம்பிக்கும். காலையில எழுந்த உடனே அதிகமாக பேசாமல் அமைதியாக நீங்கள் பாதுகாத்து உங்களையே நீங்கள் பாதுகாப்பது மிகவும் நல்லது. காலையில சூரியனுக்கு காலை நேரத்தில் தண்ணீரை நீங்க அர்ப்பணிக்கணும். மனதில் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீங்க சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனை நீங்க மனதார வணங்கணும். இது உங்களுடைய உள்ளுணர்வை சமநிலைப்படுத்திவிடும். சூரிய பகவான் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே ஏற்படாம உங்களுடனே வைத்துக்கொண்டு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதற்கு நீங்க சூரிய பகவானை மனதார நினைக்க வேண்டும். மனதார நினைத்து வழங்கினாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடுங்க. உங்களுடைய வளர்ச்சியை இனிமே மற்றவங்க பேசக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய பெயர் மரியாதையுடன் சொல்லப்படும். உங்களை இத்தனை நாட்கள் கேவலமாக பேசியவங்க கூட உங்களுக்கு மரியாதையை நிச்சயமா தேடி வர வைப்பாங்க. உங்களை விட்டு விலகியவங்க மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கான முயற்சியை நிச்சயமா எடுக்கவும் செய்வாங்க. நடந்த கஷ்டங்கள் எல்லாம் இனிமே வெற்றிக்கான ஒரு படிக்கட்டா மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வார்த்தைகளை மற்றவங்க பாதிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்கவும் செய்யுங்க. உள்ளுக்குள்ள மறைந்திருந்த தலைமை திறன் இனிமே உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க வழிகாட்டக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமா வந்து விடுவீங்க. உங்களுடைய அதிபதி கிரகமான சூரிய பகவான் உங்களுக்கு ஆதரவாக இனிமே மாற ஆரம்பிப்பாங்க. உங்களை மேடையிலே அவங்க நிறுத்தவும் செய்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில
நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறிவிடும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய வேகம் அனைத்துமே அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய பாதைகள் சரியானதாக மாறும் என்று நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாகும். உருவாகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.